ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் பரோட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பு மைதா மாவை எடுத்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, தேவையான அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அந்த மாவை அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப எடுத்து இந்த மாதிரி நல்லா நீட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா கிச்சன் மேடையிலே தாராளமாக போட்டு பிசைஞ்சு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா நீட்டி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு காட்டன் கிளாத்து போட்டு ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மாவு எந்தளவுக்கு ஊறி இருக்குதோ அந்தளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வானல் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் போட்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 4 பச்சை மிளகா, 2 தக்காளி போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். இதுக்கு மசாலாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இதை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். இது நல்லா இப்போ அதுக்காட்டியும் மாவு ரெஸ்ட்டில் இருந்ததை எடுத்து குட்டி பால்ஸாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கிராக் இல்லாமல் குட்டி பால்ஸாக போட்டு அதை ஒரு 5 மினிட்ஸுக்கு எண்ணெய் ஊற்றி திரும்ப நம்ம வந்து அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து ஊற்றுக்கலாம். இது நல்லா அது கிரேவிக்கு ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுத்தது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா, மல்லித்தழை போட்டு சிம்மிலே கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். பரோட்டா கிரேவி ரெடி ஆகிடும். இது அப்படியே கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா தின்னாக நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே அதில் ஓட்டைகள் சில விழுந்தாலும் பரவாயில்ல. நல்லா எந்த அளவுக்கு தின்னாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே இப்படி திரட்டி விட்டு இதை அப்படியே சப்பாத்திக்கு ரோல் ரொட்டிக்கு ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே ரோல் பண்ணி எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தின்னாக நம்ம திரட்டிட்டு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அதை அப்படியே கத்தி வச்சு நல்லா கீறி விட்டு 2 பக்கமுமே இதை அப்படியே ஒன்று திரட்டி இதை அப்படியே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே மற்றதையும் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இதே மாதிரியே பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சு தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரொட்டி எந்த சைஸ்க்கு இருக்குமோ அந்த சைஸ்க்கு ப்ரெஸ் பண்ணி திரும்ப நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். அது ஹீட்டாக இருக்கும் போதே கையால் அடித்து விட்ருங்க. நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரியே போட்டு எடுத்துகிட்டு அது ஹீட்டாக இருக்கும் போதே அடித்து விட்டிங்கன்னா லேயராக நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம வீட்டில் சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கடைகளில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ராஜி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.